காலையில் செஞ்சிக்கோட்டையை போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பிரமிப்பு. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப பல முறை நான் பார்த்துருக்கிறேன். நான் மேலே வரைக்கும் ஏறி இருக்கிறேன். நாங்கள் மேலே போனால் ஒரு சுனை இருக்கும். அப்போலாம் அந்த சுனையில் அப்படியே மொண்டு குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். இன்னைக்கு குப்பையோங்கெல்லாம் இருக்குது. இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வரலாறு கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செஞ்சிக்கோட்டையை யாரு கட்டினா? யாருடா? உன்னுடைய பாட்டம் பூட்டம் முன்னோடி காடவராயன் செஞ்சிக்கோட்டையை கட்டினது. அதுக்கு பிறகுதான் எத்தனையோ பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு மராத்தியர்கள் வந்தார்கள், நாயக்கர்கள் வந்தார்கள், அப்புறம் சிங்கு வந்தாங்க, ராஜபுத் வந்தாங்க, அப்புறம் முகலாய வந்தார்கள், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தான், அப்புறம் பிரெஞ்சுக்காரன் வந்தான். இப்போ எந்த கட்டுப்பாட்டிலையும் இல்லை. ஆனால் அவ்வளோ மோசமாக இருக்கு. இந்த தொகுதியில் ஒரு அமைச்சர் வேற. அதாவது ஒரு அமைச்சர்னா எப்படி செஞ்சிருக்கணும், இந்த தொகுதி எப்படி வச்சிருக்கணும்? இந்த தொகுதி நல்லா இருக்குதா? மோசமா நாசமா போயிடுச்சு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த வருகின்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதியில டெபாசிட் வாங்கக்கூடாது. டெபாசிட்டை இழக்கணும். செய்வீங்களா? சும்மா நடக்கும், ஒண்ணுமே இல்லை.